Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.1 3.2 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.3 and 3.4 பார்க்கலாம். Example 3.3 பாருங்க. Solve the following system of linear equation in three variables. 3x minus 2y plus z is equal to 2. 2x plus 3y minus z is equal to 5. 6 plus y plus z is equal to 6. அதாவது ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்து ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் மூணு வேரியபிள் வர மாதிரி உள்ள ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் சால்வ். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் போட்டு இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்யூஷன் போட்டு நீங்க ஆன்சர் ஷீட்ல இப்படிதான் எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு 3x minus 2y plus z is equal to 2. நான் என்ன பண்ண போறேன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். எலிமினேஷன் மெத்தட்னா ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இப்போ ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணாலே எனக்கு இன்னொரு வேரியபிளோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆனா இங்க எல்லா ஈக்குவேஷன்லயும் எனக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கா? அப்ப 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணா எனக்கு 2 வேரியபிள் கிடைக்கும். ஸோ அந்த 2 வேரியபிளை நான் வந்துட்டு ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி அதுக்கு அடுத்து தான் நான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 3x minus 2y plus z இருக்கு, இங்க 2x plus 3y minus z இருக்கு. அப்ப இங்க plus z இருக்கு, இங்க minus z இருக்கு. அப்ப z ஐயும் minus z ஐயும் எனக்கு எலிமினேட் பண்றது ஈஸி. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் முதல்ல எழுதிக்கோமா. பாருங்க, adding 1 and 2. நான் ஏன் ஆட் பண்றேன்னா இங்க plus z இங்க minus z ன்னு டைரக்டாவே இருந்துச்சு. அப்ப நான் ஆட் பண்ணாலே ரெண்டு வேரியபிளும் கேன்சல் ஆயிடும். இதே எனக்கு plus z இருந்துச்சுன்னா நான் subtracting 1 and 2 ன்னு எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துட்டோம்னா இங்க plus z இருக்கு, இங்கேயும் plus z இருக்கு. நான் z எலிமினேட் பண்ணா நான் என்ன பண்ணணும்? subtracting 1 and 3 ன்னு எடுத்துக்கணும். இங்க எனக்கு டைரக்டாவே எனக்கு plus z minus z இருக்கனால நான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போறேன். adding 1 and 2. பாருங்க, 1 என்னது? 3x minus 2y plus z is equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y minus z is equal to 5. ஓகேவா? என்ன பண்ண சொன்னேன்? ஆட் பண்ண சொன்னேன். ஓகே, 3x plus 2x வேல்யூ என்ன? 5x. இங்க 3y minus 2y வேல்யூ என்ன? plus y. இங்க plus z ஓ minus z ஓ கேன்சல் ஆயிடும். is equal to 5 plus 2 ஓட வேல்யூ என்ன? 7. ஓகேவா? இது உங்களுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாமா? adding 2 and 3. So second equation என்னது? 2x plus 3y minus z is equal to 5. x plus y plus z is equal to 6. என்ன சொன்னேன்? ஆட் பண்ண சொன்னேன். அதனால இப்போ என்ன ஆயிரும்? இதுல எனக்கு plus z உம் minus z உம் கேன்சல் ஆயிரும். 2x plus x ஓட வேல்யூ என்ன? 3x. 3y plus y ஓட வேல்யூ 4y is equal to 5 plus 6 11. ஓகேவா? இது எனக்கு 5th ஈக்குவேஷன். இப்போ எனக்கு இதுலயும் x plus yங்கற ரெண்டு வேரியபிள் இருக்கு, இதுலயும் x plus yங்கற ரெண்டு வேரியபிள் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நான் வந்து சால்வ் பண்ணலாமா? அதே மாதிரி இங்க 5x இருக்கு, இங்க 3x இருக்கு, இங்க y இருக்கு, இங்க 4y இருக்கு. அப்போ இந்த y கூட எனக்கு 4ங்கற நம்பர் உள்ள மல்டிப்ளை ஆச்சுனா என்னால மைனஸ் பண்ணா என்னால y டேர்மா எலிமினேட் பண்ண முடியும். அப்ப 4 நான் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாத்துக்கு வந்து நான் மல்டிப்ளை பண்ண முடியும். y க்கு மட்டும் தனியா மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்ப 4th ஈக்குவேஷன் into 4 ன்னு வரும். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டா ஈக்குவேஷன், இந்த மாதிரி தனியா போட்டா அது நம்பர். சரியா? ரவுண்ட் போடணும். சரியா? ஒரு ஈக்குவேஷனை நீங்க மென்ஷன் பண்ணனும்னா ஒரு 4 அப்படிங்கற நம்பர் போட்டு அதை சுத்தி ஒரு சர்க்கிள் வரையணும். சரியா? அது ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட 4 மல்டிப்ளை பண்றோமா? அப்ப 4 5s are 20x plus 4 into y 4y is equal to 4 into 7 28. இப்போ 5th ஈக்குவேஷனை டைரக்டா எழுத வேண்டியதான். என்ன வரும்? 3x plus 4y is equal to 11. இப்போ நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்? எனக்கு ரெண்டு வேரியபிளுமே பிளஸ்ல இருக்கு, அதனால நான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணாதான் என்னால என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். மைனஸ்னா என்ன வரும்? எல்லா சைனும் மாறும். மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ 4y minus 4y கேன்சல் ஆயிடும். 20x minus 3x ஓட வேல்யூ என்ன? 17x is equal to 28 minus 11 ஓட வேல்யூ என்ன? 17. அப்ப 17x equal to 17 வரும். மல்டிப்ளைல இருக்கிற இந்த சைடு கொஞ்சம் டிவைட்ல வந்துரும். அப்ப 17 by 17 ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 1. ஓகேவா? இப்ப x ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணனும்? இப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகேவா? இந்த x ஓட வேல்யூவை கொண்டு போய் நான் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா இந்த 4th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? சப்ஸ்டிட்யூட் x வேல்யூ இன் 4th.
ஓகே என்ன கிடைக்கும் 5 இன்டூ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் 1 ப்ளஸ் y is equal to 7. அப்போ ப்ளஸ் 5 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 5 5 இன்டூ 1 5 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா மைனஸில் வரும். அப்போ y is equal to 7 minus 5 7 minus 5 என்னது 2. அப்போ y யோட வேல்யூ என்ன y யோட வேல்யூ 2. ஓகே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு y யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் z வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்தோம்னா x plus y plus z is equal to 6 ன்னு சொல்லி எடுத்தோம். அது தேர்ட் ஈக்குவேஷன். அந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் நான் x வேல்யூவையும் y வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? சப்ஸ்டிட்யூட் x வேல்யூ and y வேல்யூ in third equation. என்ன வரும்? x plus actually third equation x plus y plus z is equal to 6. அப்ப x க்கு பதிலா 1 plus y க்கு பதிலா 2 plus z வேல்யூ தெரியாது is equal to 6 னு வரும். 1 plus 2 என்னது 3. அப்ப plus 3 இந்த சைடு போச்சுனா minus 3. அப்ப z is equal to 6 minus 3 னு கிடைக்கும். அப்ப z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 3. ஓகேவா? அப்போ x ஓட வேல்யூ z ஓட வேல்யூ தனியா எழுதினாலே முடிஞ்சு போச்சு. ஓகே therefore x equal to 1 y is equal to 2 and z is equal to 3. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம் சால்வ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோம்னு? Example 3.4 பாருங்க. In an inter-school athletic meet with total of 24 individual prizes securing a total of 56 points. As the first place secure 5 points and the second place secure 30 points and third place secures first point. Having many third place finishers as first place and second place finishers, find how many athletes finish each place. அதாவது ஒரு இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட்ல மொத்தமா 24 prizes வச்சிருக்காங்க. மொத்தமான என்ன அர்த்தம்? அடிஷன் அர்த்தம். சரியா? மொத்தமா 24 prizes வச்சிருக்காங்க. அதே மாதிரி 3 prizes தான். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 3 பிளேஸ், தேர்ட் பிளேஸ். மொத்தமா இந்த ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் மீட்ல எல்லாம் ஒரு வந்து 3 பிளேசஸ் வச்சு 1 2 3 கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி 3 பிளேசஸ் வச்சிருக்காங்க. இந்த 3 பிளேசஸ்லயும் மொத்தமா 24 prizes வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா ஒரு ஆள் தான் வரணும், செகண்ட் ப்ரைஸ்னா ஒரு ஆள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கே ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் ப்ரைஸ்க்கே ஒரு 6 பேர் வந்திருப்பாங்க. தேர்ட் ப்ரைஸ்க்கு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அப்போ இந்த 3 பிளேசஸ்ல உள்ள கொடுக்கக்கூடிய ப்ரைஸஸ்லாம் ஆட் பண்ணக்கூடிய ப்ரைஸஸ் தான் 24. இந்த 3 பிளேசஸையும் கொடுக்கக்கூடிய ப்ரைஸஸ் ஆட் பண்ணா 24. அதே மாதிரிட்டு மொத்தமா 56 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, செகண்ட் பிளேஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, தேர்ட் பிளேஸ் வந்துட்டு 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது 5 பாயிண்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போங்க எல்லாரும், 3 பாயிண்ட் எடுத்தா செகண்ட் பிளேஸ்க்கு போங்க, 1 பாயிண்ட் எடுத்தா தேர்ட் பிளேஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. இது செகண்ட் ஈவன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸையும் செகண்ட் பிளேஸையும் கம்பைன் பண்ணா ஒன்னா சேர்த்தா உங்களுக்கு தேர்ட் பிளேஸோட ஃபினிஷர்ஸ்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிட்டு அவங்க எவ்வளோ ப்ரைஸஸ் பிளேசஸ் அந்த மாதிரி அது ஒன்றும் கொடுக்கல. இது தேர்ட் கிவன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை அத்லெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, எத்தனை அத்லெட்ஸ் வந்துட்டு செகண்ட் பிளேஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, தேர்ட் பிளேஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கிறது கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவனுக்குள்ள போலாமா? பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸை எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். லெட் த நம்பர் ஆஃப் 1 2 and the third place finishers be x y and z respectively. ஓகே, இப்போ மொத்தமா எவ்வளவு பிரைஸஸ் சொல்லிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைஸஸ் வந்து 24 னு சொல்லிருக்காங்க. 24னா எனக்கு இந்த 3 பிரைஸஸே ஆட் பண்ண, அந்த 3 பிளேஸ்ல வாங்கக்கூடிய அத்லெட்ஸ் கொடுக்கக்கூடிய பிரைஸ் ஆட் பண்ணா எனக்கு 24. அப்ப இது 3ஐயும் ஆட் பண்ணா 24 தானே. அப்ப x plus y plus z is equal to 24. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு செக்யூர் பண்ணிருக்காங்க, அதாவது வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ளவங்கலாம் 5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை நம்ம எக்ஸ்னு எடுத்தோம். 5 பாயிண்ட்ஸ்னா 5 into x. ஓகேவா? 5 into x 5x பிளஸ் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்காங்க. 3 பாயிண்ட்ஸ்னா 3 into y 3y பிளஸ் தேர்ட் பிளேஸ்ல உள்ளவங்க 1 பாயிண்ட், சாரி தேர்ட் பிளேஸ்ல உள்ளவங்க 1 பாயிண்ட் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அப்போ 1 பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? 1 into z. 1 into z என்னது? z is equal to மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 56 பாயிண்ட்ஸ். அப்போ 5x plus 3y plus z is equal to 56. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்
as having a many third place finishers as first place and second place. அதாவது first பிளேஸையும் செகண்ட் பிளேஸையும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பிளேஸோட ஃபினிஷர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு அர்த்தம். கம்பைன் மீன்ஸ் வாட், இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்க தேர்ட் பிளேஸ்ல உள்ள வேல்யூ கிடைச்சிரும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸை எக்ஸ்னு வச்சிருக்கோம், செகண்ட் பிளேஸை ஒய்னு வச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், இந்த எக்ஸ் ஒய் இசட் இதோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு எத்தனை அத்லெட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ இசட்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக இசட்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் 3 in 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக இசட், இசட் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24. Z plus Z 2Z is equal to 24. Z is equal to 24 by Z. ஏன்னா வந்து 24 by 2 மல்டிப்ளை இருக்கிறது இந்த சைடு போச்சா டிவைட்ல வரும். 2 1s are 2 12s are. அப்ப Z is equal to 12 னு கிடைக்கும். ஓகே, Z ஓட வேல்யூ கிடைச்சு போச்சு. இப்போ நம்ம x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். அதுக்கு Z ஓட வேல்யூ கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். நம்ம Z ஓட வேல்யூ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? First implies x plus y plus z ஓட வேல்யூ என்ன? 12 is equal to 24. அப்ப x plus y is equal to என்ன வரும்? 24 minus 12 12 னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன்ல 5x plus 3y இத நீங்க வந்து என்ன ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்னா இது வந்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ 5x plus 3y plus z க்கு பதிலா என்ன வரும்? z க்கு பதிலா 12 is equal to 56. 5x plus 3y plus 12 இந்த சைடு போச்சுனா minus 12 வரும். அப்ப 56 minus 12 ஓட வேல்யூ என்ன? 44. இது 5th ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 4th ஈக்குவேஷனை 5th ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி நம்ம இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இங்க x இருக்கு, இங்க 5x இருக்கு, இங்க y இருக்கு, இங்க 3y இருக்கு. நல்லா கவனிங்க. இது இந்த x கூட நம்ம 5 மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம், y கூட 3 மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனா எப்போதுமே நம்ம சின்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ சின்னதா கிடைக்கும், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? அதனால 3 மல்டிப்ளை பண்றேன். 4th equation into 3 implies 3x plus 3y is equal to 38. 5th equation டைரக்டா அப்படியே வச்சுக்கலாம். implies என்ன வரும்? 5x plus 3y is equal to 44. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து மைனஸ்ல மாத்தினாதான் எனக்கு இது வந்து கேன்சல் ஆகும். அப்போ மைனஸ் 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 3 minus 5 என்னது? மைனஸ் 2x. இந்த பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். 38 minus 44 ஓட வேல்யூ என்ன? minus 8. ஓகேவா? இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். 2 1s are 2 4s are. அப்போ x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 4. ஓகேவா? இப்போ இந்த x ஓட வேல்யூ கொண்டு வந்து நான் 4th ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ 4th implies x ஓட வேல்யூ என்ன? 4 plus y is equal to 12. இப்போ y is equal to 12 minus 4. 12 minus 4 என்னது? 8. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸை 4 அத்லெட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, செகண்ட் பிளேஸை 8 அத்லெட்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, தேர்ட் பிளேஸை 12 அத்லெட்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதாவது therefore x equal to 4, y is equal to 8 and z is equal to 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? The number of first place finisher is 4 and second place finisher is 8 and therefore is equal to 8. Third place is equal to 2. இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.3 அண்ட் 3.4 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.